அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம கேப் அப் கேப் டவுன் கேண்டில் ஃபார்மேஷனை பார்க்க போகிறோம். இந்த கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த வேர்ல்டு மார்க்கெட்டோ வேற எதையுமே நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டு எப்படி முடியுதுன்னு பார்த்து ஒன் ஹவர் கேண்டில் வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12:15 to 1:15, 1:15 to 2:15, 2:15 to 3:15, இந்த 3 ஒன் ஹவர் கேண்டில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் பாருங்க, இது 12:15 to 1:15 கேண்டில். அதே மாதிரி இது 1:15 to 2:15 கேண்டில். இது 3:15 to 3:30. இதையும் வந்து ஒன் ஹவரை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபார்மேஷன் எங்கெல்லாம் வருதோ கடைசி 3 கேண்டில் மறுநாள் பார்த்தீங்கன்னா கேப் அப் தான் ஆயிருக்கும். இதே கேப் டவுனுக்கு உண்டான தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்மேஷன் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் ஆக வேண்டிய மார்க்கெட்டு, ஆனால் கேப் அப் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா அதுல இருந்து இறக்கத்தான் செஞ்சிருப்பாங்க. இறங்கி எதனால அது மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லுங்க சார். சார் ஏன் அது மாதிரி ஆப்போசிட்டா நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆப்போசிட்டானா நியூஸ், வேர்ல்டு நியூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகாது. ஓ எஸ், ஓகே, தேங்க்யூ. எகெயின்ஸ்டா ஓப்பன் ஆகும். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு உண்டான கொஸ்டின் ஒரு எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம். உங்களுக்கு ஆவரேஜ் பண்ண முடிஞ்சுன்னா ஆவரேஜ் பண்ணி கூட நீங்க இப்போ ப்ராஃபிட் வெளியே வந்துடலாம். இதான் உதாரணத்துக்கு பாருங்க, இது வந்து கேப் டவுன் ஆக வேண்டிய மார்க்கெட்டு. இது கேப் அப் தான் இருக்கு, ஆனால் அதுல இருந்து இறங்கத்தான் செஞ்சிருக்குங்க. இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3:15 to 3:30 கேண்டில், இது உதாரணமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணும். கடைசி 3:15 கேண்டில் கிரீனா இருந்துச்சுன்னா, இதே வந்து 2:15 to 3:15 கேண்டிலை விட சின்னதா பெருசா இருந்துச்சு அப்படின்னா, கிரீனாவோ ரெட்டாவோ இருந்ததுன்னா, கிரீனா இருந்ததுன்னா கேப் அப், ரெட்டா இருந்தா கேப் டவுன். அது பேக் டெஸ்ட் நீங்க பாத்துக்கலாம். சூப்பர் சார். அவ்வளவுதாங்க சார். இது வந்து கேப் டவுனுக்கு இண்டிகேஷன், இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இதை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கங்க. தேங்க்யூ. தேங்க்யூ நண்பர்களே. நாளைக்கு கேப் அப் ஆகுதா கேப் டவுன் ஆகுதான்றத அருமையாக சொல்லியிருக்கிறார் விஜயகுமார். தேங்க்யூ சார். சரி சரி.